الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين اللهم ينفعنا بما علمتنا وعلمنا بما ينفعنا وربنا زدنا علما. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாமும் சாந்தியும் கருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. அல்ஹம்துலில்லாஹ், இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சேகரித்த இந்த குர்ஆன் வசனங்கள், குர்ஆன் இந்த ஹதீஸுகள், ஒரு கிதாபு தௌஹீத் என்ற ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து படித்து அதிலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு, இன்றைக்கிட்டில் இன்னும் ஒரு 4-5 தலைப்புகள் எதை பற்றி இருக்கும்னாக்க நம் உள்ளத்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு மனுஷனுக்கு இந்த உள்ளம் சரியாக இருந்தால் அந்த உள்ளம் வழியாக வெளியே வரக்கூடிய செயல்களும் சொல்லுகளும் சரியாக இருக்கும். உள்ளம் சரியில்லை என்றால் அது என்ன கோளாறு இருக்கோ அந்த கோளாறுக்கு தகுந்த மாதிரி அந்த மனிதன் பின்னடைவில் இருப்பான். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்த ஒரு வணக்க வழிபாடு. அதான் இறை நேசம், இறை அச்சம். இது ரெண்டுமே, நேசமும் அச்சமும் அல்லது பயமும் இருக்கக்கூடிய இடம் உள்ளம். வெளியே தெரியாது, உள்ளத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இறை நேசம்னா என்ன, இறை அச்சம்னா என்ன, யார் அந்த சொல்லுக்கு தகுதியானவர்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நேசம் பொறுத்த வரைக்கும் இது மனிதனோட இயல்பு. மனிதராக பிறந்த அனைவர்களும், அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், காஃபிர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தவர்களும் பார்த்தோம் என்றால் இந்த நேசம் அல்லது இந்த பாசத்துக்காக தான் அவங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக ஒரு மரம் எப்படி காட்டில் தனியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ முடியாது. மிருகங்கள் எப்படி வாழ்றோ அது மாதிரி மனிதர்கள் வாழ முடியாது. மனிதர் யாரையாவது நேசிக்க வேண்டும், யாராவது நேசத்தை அவர்கள் மீது காமிக்க வேண்டும். இதுதான் இயல்பு, இதுதான் மனுஷனோட இயல்பான குணம். சிலர் தங்கள் அரசியல் தலைவரை நேசத்துக்குரியவர்களாக, பாசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் பிரபலங்களை, நடிகர்களை நேசத்துக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் நடந்து கொண்டார்கள். சிலர் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எடுத்துக்கொண்டார்கள். சிலர் அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்களை நல்ல நேசத்துக்குரியவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி தான் இருந்து கொண்டு இருக்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த நேசம் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பார்வையில் இந்த இறை நேசம் அல்லது நேசம் நாம் 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று ஐபாதத், நேசம் ஐபாதத்தாக இருக்கும். இன்னொன்று ஆதத், இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேசம். இப்போ ஐபாதத் ஆனால் இருக்கக்கூடிய நேசம் எந்த வகையில் வரும்னு பார்த்தாக்க, அல்லாவை நேசிக்கிறது, படைத்த ரப்புல் ஆலமீனை நேசிக்கிறது. படைத்த ரப்புல் ஆலமீனை நேசிக்கிறது என்றால் அவன் எதையெல்லாம் நேசிக்க சொல்லியிருக்கிறானோ அதையும் நேசிக்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். ரசூல் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசம் கொள்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். இப்போ ரசூலை பின்பற்றுறது அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கான சமமான ஒரு விஷயம். இப்படி இந்த நேசம் ஐபாதத்தாக மாறுது. இந்த நேசம் ஐபாதத்தாக மாறுது. இந்த நேசம் அல்லாஹ்வை மட்டும் உச்சகட்டமாக மனிதன் நேசிக்குமாறு படைத்த ரப்புல் ஆலமீன், படைத்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். இது ஒரு வகையான நேசம். இரண்டாவது வகையான நேசம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அந்த நண்பரை நேசிக்கிறது இபாதத்தா? கிடையாது. அந்த நண்பரை நேசிக்கிறது இபாதத்தெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நான் நேசிக்கிறேன்,
இப்படி சொல்கிறது இபாதத். அல்லாவுக்காக என் மனைவியை நேசிக்கிறேன், அது மனைவியோட நேசம் இயல்பு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனைவியோட நேசம் இயல்பானது. அது எல்லாரும் அவங்க மனைவியை நேசிப்பார்கள். ஆனால் நீயத்திற்கு இல்லையா, எதுக்காக இப்போ மனைவியை நேசிக்கிற, எனக்கு பிடிக்கும் நேசிக்கிறேன். எதுக்கு அவன் பிள்ளையை நேசிக்கிறேன், எனக்கு பிடிக்கும் நேசிக்கிறேன். எதுக்கு அவன் நண்பனை நேசிக்கிறேன், பிடிக்கும் நேசிக்கிறேன். சரி, இப்படி ஒரு பதில் வருமா? இன்னொரு வகையான பதிலை பாருங்கள். எதுக்காக உங்கள் மனைவியை நேசிக்கிறீர்கள்? நான் ஹராமில் போய் விழுவதை தடுக்கக்கூடியவள் என் மனைவியாக இருக்கிறாள், எனவே ஹராம் பண்ண என்ன வரும், அல்லாவோட அதிருப்தியை சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும். அதானே இயல்பு. ஹராம் பண்ணால் அல்லாவோட அதிருப்தி சம்பாதிச்சிடும். அந்த அதிருப்தியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து அல்லாவோட திருப்பொருத்தத்தை இவள் இந்த மனைவி மூலயமாக நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் அல்லாவுக்கு எனக்கு நெருக்கத்தை உண்டாக்குறதுனால் நான் அல்லாவுக்காக இவளை நேசிக்கிறேன். எதுக்குப்பா பிள்ளையை நேசிக்கிற? நாளை மறுமைக்கு அப்புறம் நான் செய்த அமல்களை அல்லாஹ் நான் விட்டு சென்ற நல்ல அமல்களை இவர் செய்வார், சதகத்துல் ஜாரியாவாக இருக்க வேண்டும் என்பதுக்காக நான் என்னோட நேசத்தை அவனுக்கு கொடுக்குறேன். அப்போ தான் ஒருவேளை நாளைக்கு மரணத்துக்கு அப்புறம் அவனோட நேசத்தை என் மரணத்துக்கு அப்புறம் எனக்கு கொடுப்பான் என்ற ஒரு அடிப்படையில் இருந்தால் இது இபாதத், அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று அர்த்தம். எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு உணவு வகைகள், அந்த உணவு வகையை அல்லாஹ்வுக்காக நான் சாப்பிடாமல் விட்டு இருக்கிறேன். நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கிறப்ப சாப்பிடாமல் விட்டுருக்கேனாக்க அது இபாதத்தாக மாறுது. நண்பர், எத்தனையோ நண்பர்கள் இருப்பார்கள், எல்லாத்தையும் நேசிக்கிறதுனால தான் உங்களோட வெளியே போகிறோம், உறவாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். நீ எப்போ அவன் நண்பனை நேசிக்கிற? என் நண்பனை நேசிக்கிற காரணம் என்ன அப்படின்னாக்க, அவன் கூட இருக்கிறப்ப அல்லாவை பற்றியும் ரசூலை பற்றியும் மறுமை பற்றியான விஷயங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். இதே ஒரு கூட்டம் இருக்குது, நண்பர்களோட சேர்ந்துட்டு சினிமா போகிறதும் வெட்டியாக ஊர் சுத்ததும் இருக்குது. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நான் அதனால தான் என்னோடய நண்பனை நான் நேசிக்கிறேன். இப்போ இங்கே என்ன நடக்குது? அல்லாவுக்காக நான் நேசம் கொள்கிறேன், அல்லாவுக்காக நான் இதை வெறுக்கிறேன் என்று எப்போ அல்லாவுக்காக வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இபாதத்தாக மாறும். முதல் சொன்ன விஷயத்துக்கும் ரெண்டாவது சொன்ன விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல் சொன்னது அல்லாவை நேசிக்கிறது ஒரு இபாதத், இரண்டாவது சொன்னது மனைவி நேசிக்கிறது ஒரு இபாதத் கிடையாது, இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களை நேசிக்கிறது இபாதத் கிடையாது. ஆனால் அல்லாவுக்காக நான் நேசம் கொள்கிறேன் என்றால் அது இபாதத், அதுக்கும் நன்மைகள் எழுதப்படும். மூன்றாவது வகையான அந்த நேசம் அல் முஹப்பத் இஷ்ஃபாக், அதாவது அல்லது ரஹ்மா, கருணையின் அடிப்படையில் ஒரு தரையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நேசிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரோட்டில் போகக்கூடிய பூனையை சிலர் கருணையின் அடிப்படையில் நேசிப்பாங்க. அது இபாதத்தெல்லாம் கிடையாது. பூனைக்கு உணவு போடுறது ஒரு ரஹ்மத். சிறார்களை நேசிக்கிறது, பொதுவாக சிறார்கள் அவர்களை நேசிக்கிறது, பெரியவங்களை நேசிக்கிறது. என்னோடய வயசில் பெரியவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு ஹித்மத் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அது ஒரு நேசம், அது இயல்பான ஒரு நேசம், இயல்பான ஒரு நேசம். அடுத்து பார்த்தோம்னாக்க அல் முஹப்பத் அத்-தஅதீம், கண்ணியத்துக்காக ஒரு விஷயத்தை நேசிக்கிறது. தந்தையை நேசிக்கிறோம், தாயை நேசிக்கிறோம், அவங்க கண்ணியத்துக்குரியவர்கள். இதெல்லாம் இயல்பான இருக்கக்கூடிய ஒரு நேசம், இயல்பாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நேசம். அடுத்து பார்த்தோம் என்றால் அல் முஹப்பத்து தபீஇய்யா, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்குது, எனக்கு இதில் ஒரு நேசம், சாப்பாடு இந்த சாப்பாடை நான் இந்த சாப்பாடோடு அதிகமாக நேசிக்கிறேன். இதெல்லாம் இயல்பானது, எல்லாமே இயல்பானது. இந்த இயல்பான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கூலிகளை தர வேண்டுமென்றால், இபாதத்தா மாற வேண்டுமென்றால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியத்து தான் மாற்றும். உதாரணத்துக்கு நைட்டு நான் போய் சாப்பிடணும். ஏன் சாப்பிட்றீங்க? பசிக்குது சாப்பிட்றேன், ஓகே, முபாஹ். ஏன் சாப்பிட்றீங்க? அல்லாஹ் குலு வஷ்ரபுன்னு சொல்லியிருக்கிறான். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, அல்லாஹ் சொன்ன கட்டளை நான் நிறைவேற்றுறேன். எதுக்கு தூங்குறீங்க? ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன். சரி, நீங்கள் எதுக்கு தூங்குறீங்க?
நான் காலையில் ஃபஜ்ருக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும், அதனால நான் இப்போ தூங்குறேன். இப்போ இவர் தூங்க முழுக்க இபாதத்தாக போகுது. ஸோ இப்படி தான் நேசமும் சரி வெறுப்பும் சரி. இது வரைக்கும் ஓகே. ஆனால் எப்போ இது தௌஹீதில் குறையை ஏற்படுத்துது என்றால், எப்போ இந்த நேசம் அளவுக்கு அதிகமாக போய் அல்லாவை தாண்டியும் ஒரு நேசத்தை ஒருத்தருக்கு நாம் வைக்கிறோம் அல்லது ஒரு விஷயத்தில் நாம் வைக்கிறோம் என்றால் அப்போ ஷிர்காக போகுது. பாவம் மட்டுமல்ல, ஷிர்காக போகுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மினன் நாஸி மன் யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதை யுஹிப்பூனஹு கஹுப்பில்லாஹ். மனிதர்களில் பலர் அல்லாவுக்கு சமமான விஷயங்களை தங்கள் வணங்கக்கூடிய கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குணாதிசயத்தை அல்லாஹ் சொல்கிறான். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாவை நேசிக்கிறது போல் அந்த விஷயங்களை அவர்கள் நேசிப்பார்கள். ஆனால் ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? வல்லதீன ஆமனு அஷத்த ஹுப்பன் லில்லாஹ். அல்லாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். தன் தாயை நேசிக்கிறோம், தந்தையை நேசிக்கிறோம், இதெல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. இதெல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. எப்போ அல்லாவை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாவோட கட்டளையா அல்ல என் முதலாளியோட கட்டளையா, என்னோட கம்பெனி மேனேஜரோட கட்டளையா அப்படின்னு வந்து நிற்கிறதோ, அல்லாவோட கட்டளையா இல்லை உதாரணத்துக்கு நான் என்னோடய காலேஜ் என்னோடய ஸ்கூல் பிரின்சிபலோட கட்டளையா, அல்லாவோட கட்டளையா இல்லை என்னோட பிள்ளைகள் சொல்லக்கூடிய கட்டளையா என்று வரப்ப அவர் மனசில் நான் அல்லாவை தான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவோட கட்டளை பின் தள்ளிவிட்டு மற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால் அவர் அல்லாவை சும்மா நாவளவில் பேச்சளவில் தான் நேசிக்கிறார் என்ற அர்த்தமே தவிர உண்மையான நேசம் அவர் உள்ளத்தில் இல்லை என்று தான் அர்த்தம். அல்லாஹ் அடுத்த ஒரு ஆயத்தில் இங்கே 8 விஷயங்களை சொல்கிறான். இந்த 8 விஷயத்தை ஒரு மனிதன் நேசம் கொண்டால் பின்பு 3 விஷயம் சொல்கிறான். அதாவது இந்த 8 விஷயத்தை இந்த 3 விஷயத்தோட அதிகமாக நேசம் கொண்டால் அவர் ஈமான்தாரி கிடையாதுன்னு சொல்கிறோம். அதில் 8 விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم إذن نالي وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكين ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. அதாவது உங்களோட தந்தைமார்கள், ஆபாவுக்கும் அபனாவுக்கும் உங்களோட பிள்ளைகள், வைஹ்வானுக்கும் உங்களோட சகோதர சகோதரிகள், வஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவிமார்கள், வாஷீரத்துக்கும் உங்களோட சொந்த பந்தங்கள், அம்வானுக்கு தரஃப்துமூஹ காசு பணம், எந்த காசு பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த காசுகள், அந்த சொத்துகள் திஜாரத்தன் தக்ஷவுன கசாதஹ பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸில் லாஸ் வரக்கூடாதுன்னு தானே நம்ம நினைப்போம். எந்த பிஸ்னஸ் லாஸ் வரணும் நம்பமா? லாஸ் வரக்கூடாத பிஸ்னஸ், நஷ்டம் வரக்கூடாத அந்த திஜாரா, அந்த பிஸ்னஸ். ஒமசாக்கின தர்தவுனஹ, நீங்கள் திருப்தி கொள்வதற்கும் அமைதியை ஓய்வு பெறுவதற்கும் கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா வீடுகள், நிலங்கள், அந்த வீடு எத்தனை வந்துருச்சு? 8 வந்துருச்சு. இந்த 8ம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதின் ஃபி சபீலி. அல்லாஹ்வும் ரசூலும் ஜிஹாதோட 3 விஷயம், அல்லாஹ் ரசூல் ஜிஹாத், இந்த 3 விஷயங்களோட அதிகமாக அந்த 8 விஷயத்தை நேசித்தால் ஃபதரப்பசு, பொறுமையாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அம்ருல்லாஹ், அல்லாஹ்வோட கட்டளை வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், மார் செய்த கூட்டத்தார்களை அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழிப்படுத்த மாட்டான். சிலர் நினைக்கலாம், ஜிஹாதுன்னு போட்டிருக்கு, ஜிஹாத்
இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் ஆயிடுச்சுனாக்கா, ஜிஹாதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினாவே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியும், அப்போ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாக்கவே இவங்கள்ட்ட வந்து ஒரு ராடிக்கலிசம் இருக்குது, இவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது, இவங்களாம் முத்தஷத்திதீன்கள் பேசக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே. முதல்ல ஜிஹாதுனா என்ன கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், போராடுவது. இப்போ அல்லாஹ் ரசூலோட வார்த்தையை மேலோங்கிறதுக்கான போராட்டம், அவ்வளோதான். போராட்டம் தப்பா? போராட்டம்ல எத்தனையோ போராட்டம் இருக்குது. பேனா மைகளை கொண்டு போராட்டம் இருக்குது, நாவை கொண்டு போராட்டம் இருக்குது, ஆயுதம் ஏந்திய போராட்டம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி உலகத்தில் போராடி கொண்டு தானே இருக்கிறான். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு தூக்கம் போகிற வரைக்கும் போராட்டம் தான். ஆஃபீஸில் போனால் போராட்டம், ஸ்கூலுக்கு போனால் போராட்டம், காலேஜுக்கு போனால் போராட்டம், எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் இருக்குது. போராடுங்கிற இந்த விஷயம் போராடாமல் ஏதாவது கிடச்சிருமா நமக்கு? யோசிச்சு பாருங்கள், போராட்டம் இருந்தால் கிடச்சிருமா? ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அந்த போராட்டத்தோட அரபி சொல் தான் ஜிஹாத். இது நம்ம பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியும், இதை யூஸ் பண்ணிட்டாக்கவே இது ரொம்ப தவறான ஒரு நோக்கத்துக்காக யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரியும் இருக்குது. இங்கே அல்லாஹ் ரசூலுக்காக போராடணும்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலோட வார்த்தையை மேலோங்க வைக்கிறதுக்காக போராட. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மக்களை அழைப்பு பண்ணி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவர்களும் போராட்டவாதிகள், போராட்டம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில். தன் வீட்டில் தன் மனைவியிட்டையும் தன் மக்கள்கிட்டையும் நல்லா நடந்துக்கோங்க என்று சொல்வது ஒரு போராட்டம். ஒரு தாய் தன் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்கிறது, நீ வந்து மக்களை ஏமாற்றாமல் சீட்டிங் பண்ணாமல், உதாரணத்துக்கு சீட்டிங் பண்ணாமல் நீ எக்ஸாம் எழுதுன்னு சொல்கிறது அந்த தாய் அந்த பையன்கிட்ட செய்யக்கூடிய போராட்டம். சோறு ஊட்டுறதுக்கு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் டீச்சருங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து நீங்கள் இப்படிலாம் படிக்கணும், இல்லைன்னா உங்களோட லைஃப் கேள்விக்குறி ஆகும்னு சொல்கிறது, அது ஒரு டீச்சருங்கள் ஸ்டூடெண்ட்கள்கிட்ட செய்யக்கூடிய போராட்டம். ஸோ எங்கிறது கெட்ட வார்த்தையாக போச்சு இந்த போராட்டம். எனவே இது வந்து புரிதலில் ஏற்படுத்த கோளாறை தவிர வார்த்தைகளில் ஏற்படுத்த கோளாறு அல்ல. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 8 விஷயங்களை சொல்கிறான். திருப்பி நான் சொல்கிற மாதிரி, குலின் அபாஉக்கும் உங்களோட தந்தைமார்கள், அப்னாஉக்கும் உங்களோட பிள்ளைகள், இஹ்வானுக்கும் உங்களோட சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களோட துணைவியார்கள், அஷீரத்துக்கும் சொந்த பந்தங்கள், அம்வால் காசு பணம் சேர்த்து வச்ச காசு பணங்கள், திஜாரா லாஸ் ஆகாமல் பிஸ்னஸ், நஷ்டமாவாத ஒரு பிஸ்னஸ் அது, அப்புறம் மசாக்கின் தங்கக்கூடிய இடங்கள். இந்த 8 விஷயம், இந்த 3 விஷயத்தை காட்டி அல்லாஹ் ரசூல் ஜிஹாதின் ஃபி சபீலி அவங்களோட பாதையில் போராடுவது, இந்த 3 விஷயத்தை தவிர்த்து இந்த 8 விஷயம் நெருக்கமானதாக இருந்தால் ஃபதரப்பசு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வோட அதாப் அவர்களுக்கு வருது என்று அர்த்தம். அடுத்து ஒரு ஹதீஸில் பாருங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களில் யாவரும் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. எப்போ வரைக்கும்? ஹத்தா அகூன, நான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இலைஹி அவர்களோட தந்தைமார்கள், அவர்களோட பிள்ளைகள், மனிதர்கள் எல்லாத்தோட நான் நேசத்துக்குரியனாக ஆகாதவரை உங்களால் நீங்கள் முழுமையான ஈமான்தாரிகள் இல்லை என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் எப்படி இந்த விஷயத்தை ரசூலாவை பின்பற்றணும்? ஒருத்தரை நேசிக்கிறதுனா என்ன நடக்கும்? ஒருத்தரை நேசிக்கிறது என்றால் அவர் சொல்வதை பின்பற்றுவோம். இன்னொன்று இப்படி சொல்லலாமா, ஒருத்தரோட நேசிக்கிறது பெருசு இல்லை, ஆனால் அவர் என்னை நேசிக்கிறது தான் பெருசு. இப்போ மனுஷனோட சைக்காலஜி எடுத்து பாருங்கள். நீ ஏன்ப்பா உன் தலைவனுக்கு கட் அவுட் வைக்கிற, நீ ஏன்ப்பா உன் தலைவனோட படம் ரிலீஸ் ஆனாக்கா பாலாபிஷேகம் பண்ணுற, பாலை தூக்கி ஊற்றுற, அதுக்கு உன் வீட்டில் நீ பால் கொடுக்கலாமே. எவன் ரோட்டில் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, தேங்காவை நான் ரோட்டில் உடச்சி போடுவேன், என் தலைவன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுட்டு ஏன் போகிறான்? என் தலைவனோட நெருக்கத்தை பெற வேண்டும், என் தலைவனிடம் நான் நேசத்தை பெற வேண்டும் என்று போகிறான். ஸோ அப்புறம் என்ன ஆகுது, இந்த மனிதர்களோட நம்மளோட சைக்காலஜி என்ன அப்படின்னாக்க, ஒருத்தரோட நேசத்தை பெற வேண்டும் என்றால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம் பின்பற்றுவோம். ஏன் பின்பற்றுறோம்? நான் அதை பின்பற்ற மூலியமாக அவரிடம் எனக்கு ஒரு நெருக்கம் உண்டாகும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். இன்றைக்கி யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உலகத்தில் இதுக்கு இப்படி தான் ஏங்கிட்டு இருக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலை நீங்கள் நேசிக்கிறீங்களா, என்னை பின்பற்றுங்கள். நேசம் சும்மா வாயால் இருக்கிறது மட்டும் போதாது, நேசம்ங்கிறது அடுத்து செயல் ரீதியாக நம் நடத்தி காமிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள்.
ஆனால் மாறாக என்ன பண்ணுறோம், நாவால் சொல்லிடுறோம் அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டுன்ட்டு. ஆனால் பழக்க வழக்கங்கள் வரப்ப, ஊர் பழக்கங்கள், உறவு பழக்கங்கள், இந்த பழக்கம் வரப்ப ஊர் தலைவரை பின்பற்றுறது, அல்லது ஏதாவது ஒரு ஆலிம்களை பின்பற்றுறது, அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றி கொண்டு நம்மையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத எத்தனையோ விஷயங்களை மார்க்கம் என்ற பேரில் நாம் செய்கிறோம். ரசூல் அப்படி சொல்லவே இல்லைங்களே, நீங்கள் ஏன் செய்கிறேன்னு கேட்டால் என்ன பண்ணுறோம், இல்லை எங்களோட இமாம் சாப் சொல்லியிருக்கிறாரு, எங்களோட ஊர் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களோட நாட்டு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களோட அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களோட முஃப்தி சொல்லியிருக்கிறாரு, எங்களோட காதி சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்களோட நிலைமை என்ன தெரியுமா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறான். யௌம தகல்லுபு வுஜூஹஹும் ஃபின்னாரி யகூலுன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூல. நரகத்தின் பக்கம் அவர்களோட மூஞ்சிகள் திருப்பப்பட போகிறது. அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்வார்களா, யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூல, எனக்கு நாசம் உண்டாயிருச்சே, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி இருக்கணுமே. இப்போ சொல்லுவாங்க, பூமியில் நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுங்கன்னு சொன்னப்ப கசப்பாக இருந்தது. நாளைக்கு நரகத்தில் போய் மூஞ்சை காய்க்கிறப்ப யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூல என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, என்ன சொல்லுவாங்க, வகாலு ரப்பனா, அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க, இன்ன அத்தஅனா சாததனா வ குபரானா, யா ரப்பே நாங்கள் எங்களோட தலைவர்களையும் குபரானா எங்களோட மூற்றவர்களையும் எங்களை பின்பற்றி வித்தமே. இன்னைக்கு எத்தனை ருவைபிதாக்கள் வாட்டுறதை கேள்விப்பட்டிருப்பாங்களா? ருவைபிதா என்றால் நம்மளை மாதிரியே இருப்பாங்க, தொப்பி வச்சுருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, எல்லாம் ஒரு மார்க்க அறிஞர். ஆனால் அவர் செய்யக்கூடிய எல்லா அழைப்பு பணியும் நரகத்தை நோக்கி இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ருவைபிதாக்கள். இன்றைக்கி ருவைபிதாக்கள் சமுதாயத்தில் அதிகமாக ஆயிடுச்சு. மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் இருக்கிறது போல் பேசுகிறதும், இன்னும் என்னென்னமோன விஷயங்களை எல்லாம் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. நாளைக்கு இந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, இவர்களை பின்பற்றி தொலைச்சிட்டோமே சொல்லிட்டு, ரப்பனா ஆத்திஹிம் துஐஃபைன், 2 மடங்கு அதிகமான அதாபை அவர்கள் கொடுங்க, வலஅனுஹும் லஅனன் கபீரா, அவளுக்கு மிகப்பெரிய ஒரு லஅன், ஒரு நாசத்தை அவர் மேலே கொடுங்க யா அல்லாஹ்ன்ட்டு அல்லாஹ்ட்டை இவர்கள் முறையிடுவார்கள். எவ்வளோ பெரிய விஷயம். ரசூல் அடுத்த ஹதீஸை சொல்லுவாங்க, ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். இந்த 3 விஷயம், இப்போ நாம் படிக்க போகிற இந்த 3 விஷயம் ஒரு மனிதரிடம் இருந்தால் அவர் ஈமானோட சுவையை உணர்ந்து கொள்வார். ஒன்றாவது என்ன, யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்பு இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு நேசம் கொள்வதில் ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, வன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், ஒருத்தரை நேசித்தால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசித்திருக்க வேண்டும். உலகத்துக்காகையோ அல்ல வேற எதுக்காகையோ, பொருளாதாரத்துக்காகையோ, இல்லை இவரை நேசித்தால் எனக்கு பதவி கிடைக்கும், இவரை நேசித்தால் எனக்கு கண்ணியம் கிடைக்கிறதுக்காகவோ கிடையாது. அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசம் இருக்க வேண்டும். மூணாவது, அன் யக்ரஹு அன் யஊத ஃபில் குஃப்ரி பாதித் அன் கதல்லாஹு மின்ஹு கமா யக்ரஹு அன் யுலக்கா ஃபின்னார். திருப்பி அதாவது இஸ்லாத்திலிருந்து, அதாவது குஃபுர்லேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் திருப்பி குஃபுர் பக்கம் போகிறதை வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்கணும்? திருப்பி நெருப்பில் போய் அவனை கை வைப்பானா, அந்த மாதிரி நெருப்பில் கை வைக்க மாட்டான்ல, அந்த மாதிரி ஒரு வெறுப்பு அவர் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த குஃபுர் பற்றியான வெறுப்புகள் அவர் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த 3 ஒரு மனிதனுக்கு இருக்காத வரைக்கும் அவனால் ஈமானோட சுவையை ஒருபோதும் உணர முடியாது. எப்போ ஈமானோட சுவையை உணர முடியாதோ அப்போ அல்லாஹ்வோட அந்த அன்புக்கு சொந்தக்காரனாக அவன் ஆக முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு டெஸ்ட். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கார், வறுமையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது. என்ன வேலை? இந்த ஹோட்டலில் வேலை. சரி, அந்த ஹோட்டல் எப்படிப்பட்ட ஹோட்டல்? அந்த ஹோட்டல் கேட்ரிங் முடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோமே. அந்த ஹோட்டலில் ஹராமான அந்த மதுவை கொடுக்கறதுலையும் அவர் பொறுப்பு. சரி, இப்போ நான் ஹராமான உணவை சமைக்கிறது, பன்னிக்கறிகள் சமைக்கிறது கிச்சனில் இருக்கலாம். இப்போ சம்பளம் நல்லா கிடைக்கிது, இப்போ வேலை கிடைக்கல, வறுமை. அல்லாஹ் இப்படி தான் சோதிப்பான். இப்போ வறுமையை போக்குறதுக்காக ஹராமான சம்பளத்துக்கு கூட நான் போகிறதுக்கு ரெடி ஆகிறேனா, இல்லை அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்பி அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு நான்
ஹராம் ஹலாலை பேணி என் வாழ்க்கையை நடத்துவனா? பெரிய பிஸ்னஸ் நடக்கலாம். அந்த பிஸ்னஸை மேலும் பெருகணும் என்றால் கம்பெனியில் லோன் வாங்கணும், பேங்க்கில் லோன் வாங்கணும்னா பெருசாக பெருகும். சரி, இப்போ ரியல் டெஸ்ட். ஹராமான முறையில் நான் போய் அந்த வட்டியில் முழுகி லோன் வாங்கிறதா, இல்லை எனக்கு இருக்கிறது போதுமானது, அல்லாஹ் போதுமானவன் என்று நான் அல்லாவுக்காக விடுவதா? இதான் திஜாரத்தன் லன் தபூர் கசாதஹா, நஷ்டம் அடையாத பிஸ்னஸ். ஏன்னா இதில் நம்ம நேசம் இருக்குது. ஸோ அல்லாவுக்காக நான், அல்லாஹ் தான் எனக்கு, அல்லாஹ் ரசூல் தான் எனக்கு ஃபஸ்ட் அப்படின்னா இது எதுவுமே ஒரு பொருத்தா கூட எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ரசூலும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்றால் காம்ப்ரமைஸ். அதுக்கப்புறம் தான் காம்ப்ரமைஸ் வரும். அடுத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மன் அஹப்ப ஃபில்லா வ அப்கத ஃபில்லா, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறார்களோ, வ வாலா ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக கூட்டு சேர்கிறார்களோ, வாலா உதவி கலந்த ஒரு பாசம், நுசுரத் என்று சொல்லுவோம். ஒரு சகோதரன் துன்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கு அல்லாவுக்காக அவனுக்கு உதவியை செய்து அந்த துன்பத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வரது. உதாரணம் இப்படி வச்சுக்கோங்களேன். மவால அல் ஒலாவல் பரோ இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அல் ஒலாவல் பரோ, அல்லாவுக்காக நேசம் கொள்வது, அல்லாவுக்காக வெறுக்கிறது, அல்லாவுக்காக ஒருத்தரோட கூட்டு சேர்வது. வாதா ஃபில்லா, அல்லாவுக்காக ஒருத்தரிடம் பகைமை கொள்வது. ஃபைன்னம துனாலு வலாயத் அல்லாஹ் பிதாலிக். எத்தனை வந்துருச்சு? 4 வந்துருச்சா? இந்த 4ம் யாரிடம் இருக்கோ அவர்தான் வலாயத் அல்லாஹ், அல்லாவோட ஃப்ரெண்ட்ஷிப், அல்லாவோட நேசம் கிடைக்கும். இது யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. கிடைக்கும், அல்லாவோட வலாயா கிடைக்கும். வலன் தஜித அபுதுன் துஆமல் ஈமான் வ இன் கசுர ஸலாத்துஹு வ ஸௌமுஹு ஹத்தா யகூன கதாலிக். ஒரு அடியான் எவ்வளோ தொழுதாலும் சரி, எவ்வளோ நோன்பு வைத்தாலும் சரி, இந்த 4 விஷயம் அவன்கிட்ட இல்லை என்றால் ஈமானோட சுவையை உணர முடியாது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, وقد صارت عامة مواخاة الناس على أمر الدنيا وذلك لا يجدي على أهله شيئا. அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கு கூடிய காலத்தில், எந்த காலம்? இப்னு அப்பாஸோட காலம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் மனிதர்கள் எல்லாமே இந்த துனியாவுக்காக ஒன்று சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மறுமையில் ஒன்றுமே அவர்களுக்கு கிடையாது. இது எப்போ சொன்னாங்க? இப்னு அப்பாஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி என்ன? இன்றைக்கி அவங்க உயிரோடு வந்தால் என்ன சொல்லுவாங்க? நம்மளாம் முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹலாவத்தல் ஈமான், அந்த ஈமானோட சுவை நம்மிடம் இருக்குது. யாரை நேசிக்க வேண்டுமோ அவர்களை நேசிக்காமல், யாரிடம் பகைமையை காட்ட வேண்டுமோ அவர்களிடம் பகைமையை காட்டாமல் இன்றைக்கி இந்த சமுதாயம் தத்தளித்து கொண்டு இருக்குது என்றால் இதை விட ஒரு இழிவு வேறு என்னவா இருக்க முடியும்? தெளிவாக மார்க்கம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. என்னோட எதிரியையும் உங்களோட எதிரியையும் என்ன கூட்டாளிகளாக, உயிர் தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உயிர் தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். தெளிவான, இதுக்கெல்லாம் மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணவே முடியாது. என்னோட எதிரியும் உங்களோட, யார் அல்லாவோட எதிரியும், அல்லாஹ், அதாவது நம்மளோட எதிரியும் அல்லாவோட எதிரியும் யாரு? காஃபிர். ஓகே, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் யஹூதி நசாரா. அல்லாஹ் அடுத்த ஒரு ஆயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வலன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா உபாத். இந்த யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் நீங்கள் உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? ஏன் ஆக்கக்கூடாது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், பஅதுஹும் அவுலியா உபாத். அவங்க 2 பேரும் கூட்டாளிகள், அவங்க 2 பேரும் நேசித்துக் கொள்வார்கள், அவர்கள் 2 பேரும் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். பாதுஹும் அவுலியா உபாத் வமன் யதவல்லஹும் மின்கும். உங்களில் யார் அவர்களிடம் நேசத்தோடு அந்த பகைமையை நேசத்தோட அந்த அன்பையும் அந்த நேசத்தையும் பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள்
அவர்களை சார்ந்தவர்கள். இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு நம்மளோட சமுதாயத்தில்? யஹூதி அப்புறம் யஹூதி நஸ்ரானியை தான் இன்றைக்கி ரோல் மாடலாக இந்த சமுதாயம் ஆக்கி கொண்டிருக்குது. எந்த அளவுக்கு ஆக்கிருச்சு? ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் ஒரு பொந்து உள்ளார போனாலும் நீங்களும் போவீங்க. இன்றைக்கி நடந்துச்சா இல்லையா? எல்லா விஷயத்துலையும் நம்மளோட அரசியலில் யஹூதி நஸ்ரானிகளோட டீச்சிங்ஸ், நம்மளோட ஆடைகளில் அவர்களோட டீச்சிங்ஸ், நம்மளோட கல்வி சிஸ்டமில் அவங்களோட இது, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம என்ன பார்க்குறோம், என்ன சாப்பிட்றோம், எல்லாமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ். உண்மையான முஸ்லிம்களை தவிக்க விட்டுட்டு யஹூதி நஸ்ரானிகளோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தொப்பி போட்டு தாடி வைத்தவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதான் ருவைபிதான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது. எனவே தெளிவாக மார்க்கம் தெளிவாக இருக்கு. யாருக்கு கூட்டாளிகளாக இருக்க வேண்டும். அவர்களோட பண்டிகை நாம் கொண்டாடுறோமா இல்லையா? ரொம்ப அசால்ட்டா. அல்லாவோட எதிரிகள் என்று தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்களோட கலாச்சாரம் நம்மளுக்கு தேவை, அவங்களோட பண்டிகைகள் நம்மளுக்கு தேவை, அவர்கள் கொண்டாடும் பிறந்த நாள்கள் நம்மவும் கொண்டாட வேண்டும். அவங்களோட பண்டிகையில் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க என்றால் நம்ம சமத்துவ கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாட வேண்டும். அவர்கள் பண்டிகையில் பொங்கலோட சுவை ருசியாக இருக்கிறதுனால ஈமானோட சுவையை விட்டுட்டோமே. பொங்கலின் சுவை ருசியாக இருக்க காரணத்தினால ஈமானோட சுவை போயிடுச்சு. அதனால் கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு அவுலியா. இன்னமா வலியுக்கும், அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட அவுலியா யார் தெரியுமா? உங்களோட அவுலியா இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ. அல்லாஹ், ரசூல், அப்புறம் ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்டவர்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? யுகீமூன ஸலாத வ யுஊன ஸகாத வஹும் ராக்கிஊன். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஹும் ராக்கிஊன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக பணிந்தவர்களாக இருப்பார்கள். ருக்கு என்ன பண்ணுறோம்? அந்த வார்த்தையில் தான் வருது. ருக்குல குனிகிறோம். எது குனிஞ்சோம்? அப்படி பணிவை, அல்லாஹ்வோட பணிவை நம் சமர்ப்பிக்கிறோம் அந்த ருக்குவில். வஹும் ராக்கிஊன். எனவே கண்ணியமிக்கவர்களே, இது இறை நேசம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த குணாதிசயங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்தால் 2 குணாதிசயம் வேணும். அவர் இறை நேசராகலாம். ஒன்று இறை நேசம், யாரை நேசிக்க வேண்டுமோ, யார் அல்லாஹ் நேசிக்க சொல்லியிருக்கானோ அவர்களை நேசித்து, யாரை அல்லாஹ் வெறுக்க சொல்லியிருக்கிறானோ அவர்களை வெறுத்தால் அந்த இறை அல்லாஹ்வோட நேசம் நமக்கு வரும். நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறது பெருசல்ல, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா அதான் இங்கே கேள்வி. நான் ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கலாம் அல்லாஹ் நேசிக்கிறேன், அல்லாஹ் நேசிக்கிறேன்ட்டு, ஆனால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறானான்னு தான் நம்மளோட கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க நேசத்தோடு சேர்ந்து அச்சம் இருக்க வேண்டும். அச்சம். இப்போ அல்லாஹ் அடுத்தது சொல்ல, இன்னம தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியாஹு ஃபலா தகாஃபு வகாஃபூன் இன் குன்தும் முஃமினீன். ஷைத்தான் இருக்கான் இல்லையா? ஷைத்தான் அச்சம் பட வேண்டும். ஷைத்தானுக்கும் ஷைத்தானோட அவுலியாக்களுக்கும். அவுலியானா 2 விதமாக இருக்குது. ஒன்று அவுலியா உல்லாஹ், அல்லாவோட அவுலியா, அல்லாவோட இறைநேசர்கள். இன்னொன்று ஷைத்தானோட இறைநேசர்கள். எல்லாத்துக்கும் ஷைத்தானோட நேசர்கள், இறைநேசர்கள், ஷைத்தானோட நேசர்கள். இப்போ போட்டியே இதான். அல்லாவோட இறைநேசரா ஷைத்தானோட நேசரா? அல்லாவோட நேசரா ஷைத்தானோட நேசருக்கும் தான் போட்டி. அல்லாவோட நேசர் குணாதிசயங்கள், அல்லாஹ்க்கு பயப்படுவார்கள், அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அல்லாஹ் சொல்வதை செய்தார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. ஷைத்தானும் என்ன பண்ணுவான்? ஷைத்தானும் அவனுக்கு ஒரு படையை தரத்தி கொண்டு தான் இருக்கிறான். எப்போ? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து, ஆதமை படைத்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், என் கியாமத் நாள் வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு படையை சேர்த்து கொண்டு தான் இருக்கிறான். இப்போ ஷைத்தானோட நேசர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படாதீங்க, ஷைத்தானுக்கு பயப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் பார்க்குறோம். வறுமையை காட்டி பயமுறுத்துவார்கள், உயிரை காட்டி பயமுறுத்துவார்கள், லாஸ் நஷ்டத்தை காட்டி பயமுறுத்துவார்கள். இது மாதிரி பல்வேறு வகையில் பயமுறுத்துவார்கள். ஆனால் யார் ஒருத்தர் ஸ்தாபித்தாக இஸ்திகாமத்தோடு ஒருத்தர் நிற்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வோட நேசம் டிஃபால்ட்டாக அவருக்கு வந்துவிடும். அதான் அல்லாஹ் சொல்கிறார், ஃபலா தகாஃபூஹும், அந்த ஷைத்தானோட நேசர்களை நீங்கள் பயப்படாதீர்கள், வகாஃபூனி,
என்னை மட்டும் பயப்படுங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன வந்துடும் உங்களுக்கு? இஹ்தல் ஹுஸ்னைன். சூரத்துல் அன்ஃபாலில் போர்க்காலத்தில் முஸ்லிம்கள் சொன்ன விஷயம், குஃபார்களை பார்த்து சொல்கிறாங்க, இஹ்தல் ஹுஸ்னைன், எங்களுக்கு 2 நல்லதில் ஏதோ ஒன்று தான் எங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒன்று எங்களுக்கு மரணம் கிடைக்கும் ஒன்றை சண்டை போட்டு, இல்லை எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மரணம் கிடைத்தால் நாங்கள் ஷஹீத், வெற்றி கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு நரகம் கிடைக்கும், உனக்கு நரகம் கிடைக்கும். இந்த மாதிரி இஹ்தல் ஹுஸ்னைன் தான் மிஞ்சி மிஞ்சி கிடைக்கும் நமக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குந்தும் முஃமினூன். நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாமல் எங்களுக்கு பயப்படுங்கள், எனக்கு பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ فَإِذَا أُوذِيَ فِي اللَّهِ جَعَلَ فِتْنَةَ النَّاسِ كَعَذَابِ اللَّهِ. மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்களாம், அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் பண்ணுறப்ப அமைதியாக இருப்பாங்க. ஒருவேளை அவர் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அது மூலியமாக ஒரு பாதிப்பு அவருக்கு வந்துவிட்டால் உடனே இந்த அமைதியாக இருந்தாங்க இல்லையா, இவர்கள்லாம் போயிட்டு பார்த்தீங்களா இது நீங்கள் செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு டிஸ்கரேஜ் பண்ணுவான். இவனும் இப்படி கிடையாது, இவன் வலிக்கு அவனையும் இருக்கிறான். ஸோ இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இவர்களோட குணாதிசயம் தான் முனாஃபிகீன்கள், ஹிப்போக்ரைட்ஸ், முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். நயவஞ்சகரோட குணாதிசயம் என்ன அப்படின்னாக்க, அவன் அல்லாஹ்வை நேசிச்சிடக்கூடாது, ஷைத்தானும் ஷைத்தானோட கூட்டாளிகளையும் நேசிச்சிட வேண்டும், யஹூதி நஸ்ரானிகளை நேசிக்க வேண்டும். இதான் முனாஃபிக்குங்களோட லிஸ்ட்டு. இப்போ முனாஃபிக் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்ப அப்பயே சொன்ன பார்த்தீங்களா, அப்பயே சொன்ன பார்த்தீங்களா, இப்பயே சொன்ன பார்த்தீங்களான்ட்டு அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவான். இதே தான் அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான். ரசூல்லா காலத்திலே பண்ணதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆனோட ஆயத்தை அல்லாஹ் இங்கே இறக்கியிருக்கிறான். இது உங்களுக்கு கிடைச்சது நீங்கள் அல்லாஹ் இது பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் அல்லாஹ்வோட பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதாப் இல்லை, பனிஷ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த முனாஃபிகீன்கள் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னாக்க, ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் அல்லாஹ்வை மட்டும் நேசிக்க வேண்டும், அதே போல் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அந்த பயம் இல்லாததுனால தான் அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற விஷயங்களுக்கு பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு தர்காவில் போய் ஒரு விளக்கு ஏற்றுங்க, அல்லது ஜியாரத் பண்ணிட்டு வாங்க, அல்லது வேறு ஏதாவதுனாக்க அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குது. நம்மளே நான் பார்க்குறோம், தர்கா வாசலில் நின்றுக்கிட்டு ரொம்ப அழுது அழுது புலம்பி ஒரு பவ்யமாக அந்த ஒரு சீனை பார்க்குறோம். அதே நேரத்தில் பள்ளிவாசலில் இப்படி பண்ணுங்க, அல்லது உங்கள் வீட்டில் உட்காந்து அல்லாட்ட இப்படி பண்ணுங்க அப்படின்னாக்க கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது. அவுலியாவுக்கு முன்னாடி வரக்கூடிய தண்ணீர் அல்லாவுக்கு முன்னாடி வரமாட்டேங்குது. ஸோ இப்போ பயம் எங்கே போச்சு? பாக்கெட்டில் அந்த அவுலியாவோட கபூரை ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, வீட்டில் மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அல்லது ஃபோட்டோக்கள் இருந்துச்சுன்னா ஃபோட்டோக்கள் கூட வைப்பாங்க. மண்ணடிலாம் போனால் தெரியும், நிறையா ஃபோட்டோ தொங்கும். இப்படி எதுக்குங்க இவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறீங்க? ஒரு பயம், இவங்க நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஷிர்க்குது. ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பயப்படாதீங்க. மனிதர்கள் மற்றவர்களுக்கு பயப்படுற மாதிரி அல்லாஹ்வுக்கு உண்மையான அந்த பயத்தை, அந்த அச்சத்தை காமித்திருந்தார்கள் என்றால், அச்சத்தையும் அந்த நேசத்தையும் கொடுத்திருந்தார்கள் என்றால், இன்னைக்கு நாம் தான் வெற்றியாளர்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. யார் பயம் அச்சத்தில், இறை அச்சத்தில் உச்சக்கட்ட நிலைமையை யார் அடையக்கூடியவர்கள் என்றால் அல் உலமா. அல் உலமா என்றால் ஆலிம்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட வேண்டாம். ஏன்னா எத்தனையோ ஆலிம்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தை கெடுக்கக்கூடியதை பார்த்துட்டு இருக்கிறோம். ருவைவிதாகளாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப இல்முள்ளவர்கள், இல்மும் ஹிக்மத்தும், அந்த ஞானம் யாரிடம் இருக்குதோ அவர் என்ன பண்ணுவார்? அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருப்பார். அது ஆலிம்கள்கிட்டையும் இருக்கும், ஆலிம்கள் அல்லாதவர்கிட்டையும் இருக்கும், யார்கிட்ட வேணாலும் இருக்கும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த இறை அச்சத்தை கொடுப்பான். அதனால தான் ஒரு தடவை ஒரு ஒரு ஷேக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒருத்தர் கேட்குறார், ஒரு வாலிபர் அந்த ஷேக்கிட்ட போய் கேட்குறார்,
ஷேக், நான் எங்களோட அதாவது நான் சஹாபாக்களோட அதிகமான நன்மையை செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறைன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஷேக் சொன்னார், சஹாபாக்களுக்காக அதிகமாக நீங்கள் செய்கிற நன்மைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ரெண்டாவது பார்த்துக்குவோம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்கள்ல, உங்களோட தாத்தாமார்கள், உங்களோட பாட்டிமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அதிகமாக நன்மை செஞ்சுட்டு வாங்க ஒரு நாளுங்கிறார். ஹக்கீகத்தை தான். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் தஸ்மீனில் திக்ர் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள். பள்ளியில் ஆண்களாக இருந்தால் பள்ளியில் விடாமல் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள். நிற்கிற நேரம் உட்கார நேரம் எல்லாம் தக்பீரும் குரானும் கையுமா இருக்கக்கூடியவர்கள்லாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருப்பாங்க. நம்ம பார்ட் டைம் ஜாப் மாதிரி 5 வேளை தொழுதுட்டு 4 குரானை ஓதிட்டு 4 பயானை கேட்டுட்டு நம்மளுக்கு உடனே அந்த ஜோஷ் ஏறினோன்னே நான் பெரிய தக்குவாதாரியாக மாறணும் அப்படின்ட்டு அந்த இளைஞர் போய் அந்த ஷேக்கிட்ட கேட்குறாரு. அந்த ஷேக் என்ன சொல்லிட்டாரு, முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்கள இபாதத்தில் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சஹாபாக்களை முந்தலாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்குறோம். அதனால் கனிமிக்கவர்களை அடுத்த ஒரு செய்தி வான் அபி சயீத் அபி சயீத் இதில் சொல்கிறாங்க, இன்னமின் துஆஃபில் யகீனி அன் துர்திய அன்னாஸ பி ஸகத்தில்லா. யகீன் அந்த நம்பிக்கையோட பலவீனம் என்ன அப்படின்னாக்க, மனிதர்களை திருப்திப்படுத்தி அல்லாவை அதிருப்திப்படுத்துறது. மனிதரை திருப்திப்படுத்தி அல்லாவை அதிருப்திப்படுத்துறது இல்லை, அதான் மனிதர்களை திருப்திப்படுத்தி அல்லாஹ் அதிருப்திப்படுத்துறது. வன் தஹ்மதஹும் அலா ரிஸ்கில்லா, அல்லாஹ் கொடுத்துருக்க ரிஸ்க்கு மனிதர்களுக்கு மனிதர்களை புகழ்வது. எப்படி இருக்கீங்க, எல்லாம் உங்கள் துவா பர்க்கத்தால் நான் நல்லா இருக்கேன். இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை. உங்கள் துவா பர்க்கத்தால் நான் நல்லா இருக்கேன். நம்ம ஒன்று நினைப்போம், நான் உனக்கு துவாவே செய்யலையேப்பா நினைக்கிறமா இல்லை, நான் உனக்கு துவாவே செய்யலை அப்படின்னா நான் ஏன் துவா பர்க்கத்தால் நீ எப்படி நல்லா இருப்ப, நான் உனக்கு துவாவே செய்யலையே. என்ன சொல்லணும், அவர் அல்ஹம்துலில்லான்னு சொல்லணும். கொடுத்ததெல்லாம் அல்லா. ஆனால் என் ஒருத்தரிடம் நெருக்கத்தை பெறுறதுக்கு என்ன சொல்கிறோம், உங்கள் புண்ணியத்தால் நான் நல்லா இருக்கேங்க, உங்களோட புண்ணியம், உங்களோட துவா, உங்களோட வரக்கத்தால் நான் நல்லா இருக்கேன். எதுக்கு அப்படி சொல்கிறதுனால அவருக்கு நெருக்கம் கிடைக்க போதா? அல்லாட்டிருந்து தூரம் போயிடும். ஸோ அல்லாட்டிருந்து தூரம் போனால் எப்படியா நெருக்கத்துக்கு கிடைக்கும்? அப்புறம் வன் ததும்மஹும் அல மேலம் யுஅதிக அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராத ஒரு விஷயத்தை மனிதர்கள் மேலே தூக்கி பழியை போட்டுருவாங்க. எனக்கு இது கிடைக்கலாம், இவன் தான் காரணம், இந்த சமுதாயம் தான் காரணம், இப்படி தான் காரணம். இப்போ அல்லாஹ் உனக்கு கொடுக்கவில்லை. அதனால தான் ஒவ்வொரு தொழுவைக்கும் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் திக்ர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வக்திலையும் தொழு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே பின்பற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தொழுவைக்கு அப்புறம் பண்ணாலே போதுமே, நம்ம உள்ளங்கள் பக்குவமாயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், மன் இல்தமஸ ரிதல்லாஹி பி ஸஹத்தன் நாஸி ரதியல்லாஹு அன்ஹு வ அர்த அன்ஹுன் நாஸ், யார் ஒருவர் மனிதர்களை அல்லாவை திருப்திப்படுத்துறதுனால் மனிதர்கள் அதிருப்தி ஆகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் திருப்திப்படுகிறான், மனிதர்களும் திருப்திப்படுகிறார்கள். ஒமன் இல்தமஸ ரிதான் நாஸ் பி ஸஹத்தில்லாஹி ஸஹத்தில்லாஹு அலைஹி வ அஸ்கத அலைஹின் நாஸ், யார் ஒருவர் அல்லாவை, அதாவது மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாவை அதிருப்திப்படுத்துகிறாரோ அல்லாவும் அதிருப்தி அடைகிறான். யாருக்காக திருப்திப்படுத்துறதுக்கு போனானோ அந்த மனுஷனும் திருப்தி அடைகிறான். ஏன்னா உள்ளம்ங்கிறது அல்லாவோட 2 விரலுக்கு நடுவில் இருக்குது. எப்படி வேணாலும் அவன் திருப்பி போடுவான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இவனை நம்ம திருப்திப்படுத்தினா நமக்கு சாதகமாக இருப்பான்ட்டு. ஆனால் உண்மையாக அங்கே நடக்கும், அல்லாவை அதிருப்திப்படுத்தி இவனை போய் திருப்திப்படுத்துவான். இந்த சொன்ன சின்ன வார்த்தை எப்படி இருக்கீங்க, உங்கள் துவா பார்க்கத்தால் நல்லா இருக்கேன், ஏன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அவர் நேரம் விட்ட தோழராக இருக்கலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆயிருக்கலாம். கண்டிப்பாக யகீன் இருக்குது நமக்கு. ஸோ யகீனின் குறைபாடு தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம். எனவே கண்ணியமிக்கவர்களே, அவுலியா ஒருத்தர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது பயிற்சி, அதுக்கு பயிற்சி. யார் ஒருவர் ஹக்கல் ஹுப், உண்மையான அந்த இறை நேசத்தை உள்ளத்தில் சுமந்து, உண்மையான இறை அச்சத்தை உள்ளத்தில் சுமந்து, எப்படி உண்மையான இறை நேசமும் உண்மையான இறை அச்சத்தையும் உள்ளத்தில் சுமந்து அது மூலமாக அவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அல்லாஹ்வோட இறை அவுலியாகவாக மாறுவார், இறைநேசராக மாறுவார். இது ஏதோ பிறப்பின் அடிப்படையிலேயோ
இல்லை குடும்பத்தின் வகைராவின் அடிப்படையிலேயோ அல்லது ஊரின் அடிப்படையிலேயோ அல்லது கோற்றத்தின் அடிப்படையிலேயோ கிடைக்கக்கூடிய பதவி கிடையாது அவுலியாங்கிற பதவி. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இன்னாரோட குடும்பத்தில் பிறந்தால் இவர் அவுலியா, இந்த கோத்திரத்தில் பிறந்தால் இவர் அவுலியா, இந்த அல்லது இந்த ஒரு நாட்டில் பிறந்தால் இவர் அவுலியா. எங்களாலாம் நாங்களாம் சாதாரண மனிதர், எங்களாலாம் அவுலியா ஆக முடியாது, அதெல்லாம் பெரிய விஷயம். சரி, நீங்கள் என்னவா முடியும்? நாங்கள் தான் அவுலியாக போய் பையத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது இன்றைக்கி. நீங்கள் அவுலியா ஆகணுமா? ஏற்கனவே ஒரு அவுலியா வம்சாவளியில் வந்த அல்லது ரசூல்லாவோட வம்சாவளியில் வந்த ஒருத்தரோட கையை போய் பையத் பண்ணிக்கோங்க. பையத் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு டைரக்ட் டிக்கெட், நீங்களும் அவுலியாக ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு எத்தனையோ அனாச்சாரங்களை பீருங்கிற பேரில், வாப்பா நாயகம்ங்கிற பேரில், சர்க்கார் நாயகம்ங்கிற பேரில், இன்னும் எத்தனையோ புது புது பெயர்கள் நாங்களாம் சையீது பரம்பரைகள், நாங்களாம் ஷரீஃப் பரம்பரைகள், நாங்களாம் என்ன சொல்கிறது, நாங்களாம் இன்னாரோட பரம்பரை, ரசூலோட வாரிசுகள், நாங்கள் இந்த அவுலியாவோட அல்லது இந்த நபியோட 400வது ஹலிஃபா நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றி சுரண்டி திங்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய இருந்து கொண்டு இருக்கு. கண்ணிமிக்கவர்களே, இது எப்படின்னாக்க இந்த ஜாதி சிஸ்டம் இருக்குது. காஃபிர்கள் மத்தியில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதியெல்லாம் இருக்குது. உயர் ஜாதிக்காரன் அவன் ஒரு கோட்பாடு வச்சுருப்பான். உயர் ஜாதிக்கு ஒரு கடவுள், கீழ் ஜாதிக்கு ஒரு கடவுள். இவனே ஒரு கீழ் ஜாதியில் இருப்பான், ஆனால் இவன் கீழ் ஜாதி உள்ளார இவர் மேல் ஜாதியான். பெருமை, இவருக்கு ஒரு பெருமை, நான் கீழ் ஜாதி தான், ஆனால் என்னோட ஜாதியில் நான் உயர்ந்தவன், அவன்ட்டு நான் தொடமாட்டேன், அவனோட பைப்பில் அவனே ஒரு கீழ் ஜாதி. தன்மை இருக்க வேண்டுமா, இல்லை இருக்கக்கூடாதா? அப்புறம் எப்படி இந்த ஜாதி சிஸ்டம் ஒழியும்? தான் இழிவாக இருக்கிறோம் என்று உணர்ந்தாவே போதும், அந்த இழிவிலேருந்து வெளியே வந்துடலாம். இல்லை, நான் இழிவாக தான் இருக்கிறேன், இழிவாக தான் நான் இருப்பேன். ஸோ இவன் என்ன பண்ணுறான், இவனோட யார் கீழே இருக்கிறாங்களோ அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணுறான், ஒதுக்குறான். ஸோ இவனோட மேலே இருக்கிறவன் ஒதுக்குவான். நீ பண்ணுறதாப்பா உனக்கு நடக்குது. இதே சிஸ்டம் ஜாஹிலியத்தோட காலத்தில் மக்காவில் இருந்தது. உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, உள்ளூர்காரர்கள், வந்தேரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்மளோட சமுதாயத்தில் இவர்கள்லாம் வந்தேரிங்கப்பா. இவங்க பூர்வீகமாக இந்த ஊரில் இருப்பாங்களாம். இவங்களோட தாத்தா வெளியூர்லேருந்து இங்கே குடியேறி இருப்பாராம். எனவே இவர் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரியும் அந்த ஊரில், இவங்க பூர்வீகமாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் தான் ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரியும், இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மஹல்லால் பொறுப்பில் கொடுக்க மாட்டாங்க, பள்ளியில் மிஞ்சி போனால் அவங்க பாங்க சொல்லலாம், எல்லாம் கூட்டலாம், பெருக்கலாம். ஆனால் பள்ளியோட தலைவர்கள், நாட்டாமைகள், முத்தவலிகள் எல்லாம் பூர்வீகமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் பூர்வீகமாக. அந்த ஊர் பெருமை, குலப்பெருமை, என்னோட ஜாதி பெருமை, இந்த பெருமைகள் எல்லாமே இந்த ஜாஹிலத்தோட காலத்தில் இருந்து கொண்டு தான் இருந்தது. இந்த ஜாஹில குணங்களை உடைக்க வந்தது தான் இந்த இஸ்லாம். என்ன சொன்னாங்க, இந்த ஜாதியில் வந்தவர்களால் தான் இறைவனை அடைய முடியும், அவர்கள் தான் இறை நேசர்கள் என்று அன்னைக்கும் சொன்னார்கள், இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம் சமுதாயத்தில். கண்ணிமிக்கவர்களே, ஒரு குடும்பத்தின் பிறப்பை கொண்டோ வலாயத்தெல்லாம் கிடைக்காது. மாறாக செயலை கொண்டு, இன்ன அக்ரமுக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர்கள் யார்? நபி குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் சிறந்தவர்களா? ஃபாத்திமா பின்த் முஹம்மத் திருநாளும் கையை வெட்டுவேன் என்று சொன்ன மார்க்கம் இது. நபி குடும்பத்தில் பிறந்ததுனால் சிறந்தவர் கிடையாது. நபி குடும்பத்தில் பிறந்ததுனால் ஒருத்தர் அவுலியாவாக ஆக முடியாது, அல்லது உயர் ஜாதியில் பிறந்ததுனால் அவுலியாவாக ஆக முடியாது. செயல் இருக்கணும். நபி குடும்பத்திலே பிறந்தாலும் நபி அவர்கள் செய்த செயல் அவர்களிடம் இருந்தால் அவர்களும் அவுலியாதான். இல்லைனா அடிமை வர்க்கத்தை சார்ந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அடிமை வர்க்கம்னா கீழ் ஜாதியோட மோசம், உரிமையே கிடையாது அடிமைகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அந்த மக்கா குறைஷிகள் அநியாயம் பண்ணி கொண்டிருந்த அந்த கூட்டம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹுவும் யாசரோட குடும்பத்தார்களும் இறைநேசர்களாக ஆனார்கள், அடிமை வர்க்கம். அதே ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை சார்ந்த அபு லஹப், அபு தாலிப் இறை விரோதியாக மாறினார்கள், நரகவாசியாக மாறிட்டார்களே. எப்படி? ரசூலுல்லாஹ்வோட சொந்த சாச்சாமார்கள் இறைநேசர்களாக ஆகலை.
இறை நிராகரிப்பவர்களாக, இறை விரோதிகளாக மரணித்தார்கள். ஆனால் அடிமைகள் என இறை நேசர்களாகி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்களே. இதுதான் தக்குவாங்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த இஸ்லாம் மட்டும் அன்னைக்கு அந்த மக்களிடம் இல்லை என்றால், உயர் ஜாதியை சார்ந்த அபூபக்கர் அல் குரைஷி எடுத்துக்கோங்க, இவர் உயர் அல் குரைஷி, அரபுகளிலே குரைஷிங்கிறது உயர்ந்த ஜாதி. அபூபக்கர் சித்தீக் அல் குரைஷி கீழ் ஜாதி அடிமை வர்க்கத்தை சார்ந்த பிலால் அல் ஹபஷி, பிலால் அடிமை வர்க்கம், ரொம்ப கேவலமான ஒரு வர்க்கம். பிலால் அல் ஹபஷி யாரு? அபூபக்கர் அல் குரைஷி, பிலால் அல் ஹபஷி. வந்தேரிகள் இன்னைக்கு பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எங்கேயோ இருந்து வந்து, இன்னும் சொல்ல போனால் யஹூதி நஸ்ரானிகளோட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஷுஐப் ரூமி, நெருப்பு வணக்கம், சிலை வணக்கம் பேக்ரவுண்டிலிருந்து வந்து குடியேறின அந்த வந்தேரிகள் வந்தவர்கள் சல்மான் அல் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இவர்கள் 4 பேரும் இவர்களை போர் இருக்கக்கூடியவர்களும் ஒரே கோட்பாடில், ஒரே கோட்டில் நின்று அல்லாஹ்வோட இறை நேசராக ஆகினார்கள் என்றால், அங்கே இருக்கிறது குலப்பெருமையோ, ஜாதி பெருமையோ, ஊர் பெருமையோ அல்ல உறவு பெருமையோ கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வோட தக்வா மட்டும்தான், அல்லாஹ்வோட தக்வா மட்டும்தான். இந்த தக்வாவை நோக்கி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம் மக்களையும் சரி, நம் மார்க்கத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம கூப்பிடுறோம். இந்த சமத்துவத்துக்கு வாங்க, எல்லாமே இறையா நேசர்களாக ஆகலாம். அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, அது ஊரை ஏமாத்துற கேட்டகரி. எப்படி ஹிந்து மதத்தில் ஊரை ஏமாற்றத்துக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கோ, அதே போல் இஸ்லாமிய மதத்திலையும் இருக்குது, இருந்து கொண்டு தான் இருக்கும். அவர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு. அப்படி அல்ல, மாறாக ஒரே ஒரு வார்த்தை தான், இன்ன அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் உங்களில் தக்வாதாரிகள். அந்த தக்வா எப்படி வரும்? அல்லாஹ்வோட நேசத்தை கொண்டும் அல்லாஹ்வோட பயத்தை கொண்டும் அந்த தக்வா ஒரு மனுஷனிடம் வரும். இனி அந்த தக்வாவை நாம் பெற்றுக்கொண்டு நீங்களும் ஆகலாம் இறைநேசர்கள் என்று ஒரு நற்செய்தி, ஒரு சுப செய்தியை சொல்லிக்கொண்டு நாம் இந்த வகுப்பை முடிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.